கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டதாக. இந்த நாட்களும் கூட மகிமையின் டிவி மூலமாக உங்கள் யாவரையும் நான் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என் தேவனாகிய கர்த்தரை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் கூட நம்ம ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நான் கடந்து செல்ல இருக்கிறோம். எல்லோரும் ஒரு விஷயம் நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாட்களும் கூட தகப்பனே உடைய வார்த்தைக்காக ஆண்டவரை காத்திருக்கிறவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நீ அறிந்திருக்கிறப்பா. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நீ இருதயத்தை ஆராய்ந்திருக்கிற தேவன். உங்களுடைய வார்த்தைகள் வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது, இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாப்பா. இந்த நாட்களுடைய வார்த்தையின் மூலமாக கர்த்தாவை நீர் எங்களை உயிர்ப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உடைய வார்த்தையின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா, தேங்க்யூ லார்ட். நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவர். இப்பொழுது உங்களுடைய வார்த்தையின் மூலமாக கர்த்தர் தாமே எங்களோடு கூட இடைபெடும் போகிற கிருபைகளுக்காக நமக்கு நன்றியோடு துதிக்கிறோம். மோசே ஒரு மந்த நாவுள்ளவன், தெற்கு வாயுடையவன், ஆனாலும் கூட அவனையும் கூட நீ மறைத்து நீ வெளிப்பட்டே கர்த்தாவே. அதே ஜீவனுள்ள வார்த்தைகள் இந்த நாட்களும் கூட கேட்கிற ஆண்டவர், இதை பார்க்கிற அந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு மீளும் உடைய வல்லமை இறங்க முடியாது ஜெபிக்கிறோம். இயேசுவின் வல்லமையில நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். இந்த நாட்களும் கூட நான் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பாடம் ஏசாயா 60ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்போது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும், கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும், ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்துக்கு வரும். பிரியமானவர்களே, இந்த நாட்களும் கூட நாம் தியானிக்கும்படியான வேத வசனம் உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்பது. இந்த நாட்களும் கூட பலவிதமான துக்கத்தோடு கூட, பலவிதமான கலக்கத்தோடு கூட, பலவிதமான போராட்டத்தோடு கூட இந்த வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஒன்றுமே நடக்கவில்லைன்னு சொல்லி பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கலாம். இதோ எல்லோருடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கிறது, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஒன்றுமே நடக்கவில்லை என்று சொல்லி நீங்கள் மனம் நொந்து போய் இந்த இடத்துல இருக்கலாம். ஆனாலும் கூட கர்த்தர் இந்த நாட்களே உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். உங்களுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் நன்மையான காரியங்களை செய்ய போகிறார். தடைப்பட்ட காரியங்களை கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். இதோ வராமல் தடைப்பட்ட பணத்தை எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களுடைய இருதயம் அதிசயப்படக்கூடிய அளவுக்கு அவர் அற்புதங்களை செய்ய போகிறார். தடைப்பட்ட திருமண காரியத்தை அவர் நடத்த போகிறார். இதோ குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார். எந்தெந்த காரியங்களை இதுவரைக்கும் தடைப்பட்டு கொண்டிருக்குது என்று மனதில் ஒரு பெரிய ஒரு சஞ்சலத்தோடு கூட இருக்கலாம். எத்தனையோ மனிதர்களை நிந்திக்கிறார்கள், தூசிக்கிறார்கள். உன் வாழ்க்கையில் கர்த்தர் இருக்கிறாரா, ஏன் இப்படி நடக்கிறது என்று சொல்லி கூட அநேகர் உங்களை பார்த்து அவதூறாக கேட்கலாம். உங்களோடு இருக்கக்கூடிய தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை அவர் செய்ய போகிறார். உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கக்கூடிய அளவுக்கு அவர் அற்புதங்களை செய்ய போகிறார். இந்த நாட்களும் கூட நாம் வேதத்தில் 2-3 நபர்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவது தாவீதுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தரை தேடுவர்களுடைய இருதயம் மகிழ்வதாக அப்படின்னு சொல்லி அவர் சொல்வதை நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது அடுத்த வசனத்தில் பார்க்கும் பொழுது 11ஆம் வசனத்தில் கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று தாவீது சொல்கிறார். என்று பாருங்கள், அழகாக சொல்கிறார். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக அப்படி என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து யார் யார் மேன்மை பாராட்டுகிறார்களோ, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், அவர்கள் இடறி விழுவார்கள். ஆனால் நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம், நாங்கள் நிமிர்ந்து நிற்கிறோம் என்று தாவீது சொன்னது போல நம்மளும் கூட ஆண்டவர் இரட்சகராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மேலும் நம்பிக்கை வைக்கும் பொழுது, அவரே நம்ம குறித்து மேன்மை பாராட்டும் பொழுது நம்ம அவருடைய தேடியுடைய இருதயம் மகிழ்ந்து கலிகூறும் என்று அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்றும் கூட அவருடைய நாமத்தை குறித்தே நீங்கள் மேன்மை பாராட்டும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு குறைவும் இல்லாதபடி கர்த்தர் உங்களை அதிசயமான ஆச்சரியமாக அவர் நடத்தப் போகிறார். ரெண்டாவது பாருங்கள், கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் அப்படி என்று அவர் சொல்கிறார். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுவர்களுடைய இருதயம் என்னால் அதிசயப்பட்டு பூரிக்கும். கர்த்தரையும் அவர் வல்லமையை நாடுங்கள். அவரிடத்திலிருந்து நம்ம வல்லமைகளை ஒவ்வொரு நாள் நாடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அநேக அதிசயங்களை செய்கிறார். கர்த்தருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று சொல்கிறார். இன்னைக்கு நிறைய ஒரு வாழ்க்கையில் பாருங்கள், நம்ம ஆண்டரை தேடுவதற்கு நம்ம டைம் இல்லைன்னு நம்ம சொல்லுவோம். எவ்வளவோ வேலைகள் மத்தியில் நம்ம அங்கே இங்கேயுமா கடந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். எப்படியாவது நம்ம பணம் சம்பாத்தியம் பண்ண வேண்டும் என்று சொல்லி இரவும் பகலுமாக நம்ம உழைக்கிறோம், நல்லதுதான்.
ஆனாலும் கூட கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய டைமை நம்ம அவருடைய சமூகத்துக்கு நம்ம கொடுக்கும் பொழுது, அவருடைய சமூகத்தில் சென்று நம்ம ஜெபிக்கும் பொழுது, அவரை தேடும் பொழுது, அவருடைய ஆலயத்தை நம்ம வாஞ்சிக்கும் பொழுது, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே அவர் அநேக அதிசயங்களை அவர் செய்கிறார். இந்த கர்த்தரை எந்த அளவுக்கு நீங்கள் தேடுகிறீர்களோ அவருடைய இருதயம் மகிழ்வதாக என்று தாவீது சொல்கிறார். நீங்களும் கர்த்தரை தேடுகிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய இருதயம் மகிழ்ந்து களி கூறக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நிச்சயமாகவே அற்புதம் செய்கிறார். பிரியமானவர்களே, சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தில் பாதிக்கும் பொழுது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும் என்று தாவீது சொல்வதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தரையே உங்களுக்கு முன்பதாக நீங்கள் எப்பொழுதும் வைத்திருக்கும் பொழுது, அவரே எனக்கு எல்லாமே என்று சொல்லி நீங்கள் அவரே நம்பி இருக்கும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் மீது தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் வேதம் சொல்கிறது. மனிதன் மீது நம்பிக்கை வைத்து நம்ம இருக்கும் பொழுது சில நேரங்களில் வெட்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் கூட வரலாம். ஆனால் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. பிரியமானவர்களே, யார் யாரெல்லாம் கர்த்தரை தன் முன்பாக வைத்திருக்கிறார்களோ அவரே தன் தஞ்சமாக 100க்கு 100 அவர் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். அதனால தான் தாவீது பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு ராஜாவாக இருந்தாலும் கூட அவர் சொல்லுகிறார், ஆண்டுடைய சமூகத்தை நான் நித்தமும் தேடுகிறேன் என்று சொல்கிறார். சங்கீதம் 27:4 வசனத்தை பார்க்கும் பொழுது, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் அப்படின்னு சொல்கிறார். பிரியமானவர்களே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுகிறேன்னு சொல்லி ஆண்டுடைய ஆலயத்தை அவர் அவ்வளவாய் வாஞ்சிக்கிறார், அவ்வளவு தவணையாக இருக்கிறார். ஆண்டுடைய ஆலயத்தை நம்மளும் கூட நேசிக்கும் பொழுது, அவருடைய ஆலயத்தில் உட்கார்ந்து நாம் கண்ணீரோடு கூட ஜபிக்கும் பொழுது நம்முடைய ஜபத்துக்கு நிச்சயமாகவே பதில் உண்டு. இன்றைக்கி வருகிற நாட்களில் பாருங்கள், எங்கே சென்றாலும் வேலை, நம்ம பணம் அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கூட கர்த்தரை தேடுவதற்கு நம்ம டைம் ஒதுக்க வேண்டும். இவர் இவ்வளோ பெரிய ஒரு ராஜா, எவ்வளோ வேலைகள் இருக்கும், ஆனாலும் கூட அதற்கு மத்தியிலும் கூட கர்த்தருடைய சமூகத்தையே அவர் நாடுகிறார், அவருடைய ஆலயத்தின் மீது வாஞ்சியாக இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்மளும் கூட கர்த்தருடைய ஆலயத்தில் நீங்கள் தங்கியிருந்து கண்ணீரோடு ஜெபித்து பாருங்கள். நிச்சயமாகவே உங்களுக்கு கர்த்தர் பலன் கொடுப்பார். உங்களுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். சங்கீதம் 84:10 வசனத்தை பார்க்கும் பொழுது, 1000 நாளை பார்க்கலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாக இருப்பதை பார்க்கலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசல் படிகள் காத்திருப்பதை தெரிந்து கொள்வேன் அப்படின்னு சொல்கிறார். பாருங்க, அப்படி வாசல் படியில் கூட நான் காத்திருப்பதை தெரிந்து கொள்வேன் அப்படின்னு சொல்கிறார். எப்படியாவது என்னுடைய ஆண்டவருடைய ஆலயத்தை நான் பார்க்கணும், ஆண்டுடைய ஆலயத்தில் உட்கார்ந்து நான் கண்ணீரோடு ஜெபம் பண்ணணும், அந்த ஜெபத்துக்கு கண்டிப்பாக பதில் உண்டு என்று அவர் ஆண்டுடைய ஆலயத்தை அந்த அளவுக்கு வாஞ்சிக்கிறார். அவருடைய வாசல் படியில் கூட நான் கிடப்பதை நான் வாஞ்சிக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். தாவீது சொல்வதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சங்கீதம் 63:2 பார்க்கும்போது, இப்படியே ஆலயத்தை அவர் வாஞ்சியா இருந்து மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்மா தேவனை நோக்கி காத்திருக்கிறேன்னு சொல்கிறார். இப்படியே ஆண்டரை காத்திருந்து கடைசியில் என்ன நடக்கிறது பாருங்கள். சங்கீதம் 63:2 இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாக இருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையும் நான் கண்டேன் அப்படின்னு சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த கடைசி நாட்களில் நம்மளும் கூட கர்த்தரிடத்திலிருந்து வல்லமை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் பிசாசன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை வெளுங்காலாம்னு வகை தேடி கொண்டிருக்கிற நாட்கள் நான் இருக்கிறோம். பக்கத்து வீட்டார் எல்லாருமே பாருங்க, பொறாமையின் ஆவி, வஞ்சிகத்தின் ஆவி, எரிச்சலின் ஆவி இன்னும் இவன் உயிரோடு கூட இருக்கிறான் என்று சொல்லி எத்தனையோ பேர் நமக்கு விரோதமாக செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இந்த காலத்திலே நம்ம கர்த்தருடைய வல்லமை இல்லாதபடி நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. இவனுடைய வாழ்க்கையிலும் கூட எந்த நேரத்திலும் பாருங்கள் போராட்டங்கள். சொந்த மகன் அப்சலோமே பகைத்தான். எந்த நேரத்திலும் உயிருக்கு பயங்கரமான போராட்டத்தின் வழியாக அவன் கடந்து சென்றான். ஆனால் கூட கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருந்தபடினாலே அவன் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்கிறான். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தரையே நீங்கள் நம்பிக்கையாக கொண்டிருக்கும் பொழுது உங்களை ஒருவரும் அசைக்க முடியாது. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான குறிசொல்லுதலும் இல்லை. உங்களுக்கு விரோதமாக 1000 10,000 பேர் விழுந்தாலும் அது உங்களை அணுகாது. உன் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் அவர் விழுவதை காண்பாய். கர்த்தர் உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிங்கள். அவருடைய ஆலயத்தில் வாஞ்சியும் தவனமாக இருங்கள். அதிக நேரமாக காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது நம்முடைய சிறையிருப்பை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். ஏதோ கர்த்தருடைய ஆலயத்தில் பண்ணப்படுகிற ஜெபத்துக்கு அவருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறதாம், அவருடைய செவிகள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, அவருடைய ஆலயத்தில் நம்ம ஜபிக்கும் பொழுது சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுகிறார். கண்ணீரோடு நம்ம ஜபிக்கும் பொழுது எல்லா சிறையிருப்பையும் அவர் மாற்றுகிறார். இப்படியாக தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே அவருடைய வல்லமையை நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் சொன்னதனாலே, அது மாத்திரமல்லாமல் கர்த்தருடைய நாமத்தை குறித்தே நான் மேன்மை பாராட்டேன் என்று சொன்னதனாலே அவர் இடறி விழாதபடி கர்த்தரின் ஜபத்துக்கு பதில் கொடுத்தார் என்று கடைசியில் அவர் கம்பீரமாய் அவர் மகிழ்ந்து களி கூறுவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையினோட கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கும் பொழுது நாம் இடறி போவது இல்லை. முதலாவதாக நாம் தாவீதை குறித்து நான் வேதத்தில்
பார்த்தோம். அடுத்ததாக அன்னாள் என்கிற பெண்மணி குறித்து நாம் வேதத்தில் பார்க்க இருக்கிறோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தை எல்லோரும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த இடத்துல பார்க்கும்போது எல்கானா என்ற ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்குறோம். பாருங்கள், எப்ராயிம் மலை தேசத்திலே ராமதாயும் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பெயர். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஒருத்தி பேர் அன்னாள், இன்னொருத்தி பேர் பெண்ணினாள். பெண்ணினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை என்று நாம் பார்க்கிறோம். அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியனாகிய ஏலியின் 2 குமாரனாகிய ஓப்னியும் பினேகாசும் இருந்தார்கள். அங்கே எல்கானா பலியிடு நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெண்ணினாளுக்கும் அவருடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அன்னாளுடைய கற்பத்தை கர்த்தர் அடைத்திருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் பாருங்கள், பெண்ணினாளுக்கு கர்த்தர் பிள்ளைகளை கொடுத்திருந்தால் 6ஆம் வசனத்தை பார்க்கலாம். கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்கலத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள் அப்படின்னு நாம் பார்க்கிறோம். 7ஆம் வசனத்தில் அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். பிரியமானவர்களே, இந்த நாட்களும் கூட ஆலயத்துக்கு தான் அவங்களும் தேடி போகிறாங்க. ஆனாலும் கூட பாருங்கள், குழந்தையே இல்லைன்னு சொல்லி அவருடைய சக்கலத்தை அவள் மிகவும் மனமடியை நோக்குகிறாள் என்று நம்ம பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆலயத்துக்கு போகிறான், ஜெபன்னு போகிறான். ஆனாலும் கூட இவன் வாழ்க்கையில் கர்த்தர் இது வரைக்கும் என்ன செய்திருக்கிறார், இவன் வாழ்க்கை இப்படி இருக்குது என்று நம்மளை பார்த்து எத்தனையோ ஜனங்கள் அவனை பார்த்து கேட்கலாம். ஆனால் இன்று அவர் உங்களுடைய துக்கத்தை அவர் சந்தோஷமாக மாற பண்ண போகிறார். அன்று பாருங்கள், அன்னாருடைய துக்கத்தை அவர் கண்ணீரை எல்லாவற்றையும் கண்டு கர்த்தரும் எல்லாவற்றையும் மாற்றி போட்டார். அதே தேவன் இன்றைக்கும் உங்களுடைய துக்கத்தை அவர் சந்தோஷமாக அவர் மாற்ற பண்ண போகிறார். அன்று பார்க்குங்கள், சகலத்தை மிகவும் விசனப்படுத்தினாலே அவர் அழுது கொண்டிருந்தாலாம், சாப்பிடாமல் இருந்தாலாம். 8ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாலே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாதிருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், 10 குமாரரை பார்க்கலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்றான். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கூட துக்கத்து நிமித்தமாக இதோ ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கவில்லை, எல்லாமே தோல்வியாக இருக்கிறது, பிரச்சனையாக இருக்கிறது, போராட்டமாக இருக்கிறதுன்னு சொல்லி சில வேலைகள் நம்மளால் சாப்பிடக்கூட முடியவில்லை, சரியாக தூக்கம் கூட வருவதில்லை. அந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் நிறைய பேருக்கு இரவெல்லாம் தூக்கம் கூட இல்லாதபடி நீங்கள் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய துக்கங்கள் யாவற்றை அவர் மாற்றி போட போகிறார். இந்த வேலையும் கூட பாருங்கள், எல்கானா தன் மனைவி அன்னாளை பார்த்து, நீ ஏன் அழுகிறாய், நீ ஏன் சாப்பிடாதிருக்கிறாய், நீ ஏன் சஞ்சலப்படுகிறாய் என்று, நான் 10 குமாரை காட்டிலும் உனக்கு நான் அதிகம் அல்லவான்னு சொல்லி எவ்வளவோ தேற்றுவதற்காக பார்க்கிறாள். ஆனாலும் கூட பாருங்கள், அவளுக்கு தேவை எனக்கு ஒரு பையன் வேணும், எனக்கு ஒரு மகன் வேணும், அப்பொழுதுதான் என்னுடைய கண்ணீர் யாவும் மறக்கப்படும் என்று சொல்லி மனுஷனும் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். 10ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, பாருங்கள், அவர் என்ன தான் ஆறுதல் படுத்தினாலும் சரி பரவாயில்ல, நம்ம கணவர் தான் இருக்கிறார் அப்படின்னு நினைக்கல. எனக்கு தேவை ஒரு குழந்தை வேணும், அதுவும் பாருங்கள் விசேஷமாக ஒரு ஆண் குழந்தை தான் எனக்கு வேணும், அதையும் நான் உயிரோடு இருக்கனாலாம் கர்த்தர்கிட்டே கொடுத்துருந்தேன், எனக்கு மறுபடிங்கிற பட்டம் மட்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் கர்த்தர் எப்படிப்பட்ட தேவன் என்பதை நான் கண்டுகொள்ள வேண்டும் என்று சொல்லி அவருடைய ஆலயத்தில் போய் கண்ணீரோடு கூட ஜெபிப்பதை நாம் பார்க்கிறோம். அவர் அழகாக அந்த 11ஆம் வசனத்தை சொல்கிறார், உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்கிறார். அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனையோடு கூட ஜெபம் பண்ணுகிறான். பிரியமானவர்களே, இந்த நாட்களும் கூட 12ஆம் வசனத்தில் பார்க்கும்பொழுது அவள் கர்த்தருடைய சந்ததியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்து கொண்டிருந்தான். அன்னாள் தன் இருதயத்தில் பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எது வரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு அப்படின்னு சொல்லுதை நம்ம பார்க்குறோம். பிரியமானவர்களே, அவளே நொந்து போய் மனதில் எவ்வளோ வேதனையோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் தன் இருதயத்தில் உள்ள எல்லாற்றையும் ஊற்றி விட்டால் நம்ம பார்க்குறோம். அப்போ ஈடுபட்ட பிரச்சனையோடு கூட அவள் இருதயத்தை ஊற்றும் பொழுது கூட அங்கே இருக்கிற ஊழியக்காரர் சொல்கிறார், இவள் என்ன செய்கிறார், உதடுகள் மாத்திரம் அசைகிறது, சத்தத்தை ஒன்றையும் காணாமல் குடிச்சு வெறிச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, நீ எது வரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த நேரத்தில் கூட பாருங்கள், யார் குடிச்சிருக்கிறா, என்னையை பார்த்தா நீ அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி அவள் எதுவுமே கேட்கல. அவர் இடத்துல தாழ்மையை பாருங்கள். 15ஆம் வசனத்தில் அதற்கு அன்னாள் பிரயோத்திரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்ததிகளின் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் அப்படின்னு சொல்கிறத பார்க்கும்போது 16ஆம் வசனத்தில் பாருங்கள், உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக என்னாதையும் மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் எந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றாள். இதை கேட்ட உடனே ஏலி பாருங்கள், சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளை இடுவாராக அப்படின்னு சொல்லுறதை நான் பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட
மிகுந்த பிரச்சனையோடு பாடுகள் இருக்கும்போது அநேகர் நம்மளை பார்த்து கிண்டல் பண்ணலாம், கேலி பண்ணலாம். ஜபம் எப்போ பார்த்தாலும் உபாசம் இருக்கிறாங்க, ஜபம் பண்ணுறாங்க, ஆலயத்துக்கு போயிட்டே இருக்கிறாங்க, உங்களுக்கு கர்த்தர் என்ன செய்ய போகிறாருன்னு பார்ப்போம்னு சொல்லி எத்தனையோ பேர் நம்மளை மனம் அடிவாக்கலாம், நம்முடைய மனதை நோக்கும்படியாக அநேக வார்த்தைகள் சொல்லலாம். உயிரோடு இருப்பதை விட மறித்து விட்டால் நலமாக இருக்குன்னு கூட சொல்லலாம். ஆனால் தேவன் நம்மை ஒருபோதும் மறப்பது இல்லை. அண்ணாலே நினைத்தருளினார். கடைசியில் பாருங்கள், அவர் பொருத்தனையோடு கூட ஜபத்தை கர்த்தர் கேட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், அருமையான ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசியை கர்த்தர் கட்டளையிட்டார். சாமுவேல் தீர்க்கதரிசியை கர்த்தர் அவள் கொடுத்தார். எவ்வளோ ஒரு ஆச்சரியமான காரியம் பாருங்கள். அவள் பாருங்கள், ஆண் பிள்ளை தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்பெசிஃபிக்காக கேட்குறத நம்ம பார்க்குறோம். அதே போல் அந்த ஆண் பிள்ளை கொடுத்தது மாத்திரமல்லாமல் அவர் தீர்க்கதரிசி, ஒரு பெரிய தீர்க்கதரிசியை உலகத்துக்கு கர்த்தர் கொடுத்தார். சிறு வயதிலே ஆண்டுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய ஒரு பெரிய தீர்க்கதரிசியை கர்த்தர் அந்த மகளுக்கு கொடுத்து அவளை ஆசீர்வதித்தார். எவ்வளோ பெரிய ஒரு ஆனந்தம், எவ்வளோ பெரிய ஒரு மகிழ்ச்சி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அப்பேற்பட்டதாக இருதயம் பூரிக்கக்கூடிய அளவுக்கு அற்புதங்களை செய்வார். இதோ டாக்டர்கள் கைவிடலாம், இந்த வியாதிக்கு மருந்தே கிடையாது, கடைசி வரைக்கும் நீங்கள் இப்படி தான் இருக்குன்னு சொல்லி யார் சொன்னாலும் சரி. அதே போல் நீ உங்களுக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்காது, உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணமே நடக்காது, உனக்கு ஒன்றுமே கிடைக்காது, நீ கடைசி வரைக்கும் இப்படி தான் இருப்பான்னு சொல்லி உங்களை பார்த்து அநேகர் சொல்லலாம். ஆனால் தேவன் ஒருபோது உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல. நிச்சயமாகவே உங்களுடைய இருதயம் அதிசயப்படத்தக்கதாக, இது எப்படி நடந்தது என்று சொல்லத்தக்கதாக உங்களுடைய வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை அவர் செய்ய போகிறார். நிச்சயமாகவே அதை நீங்கள் எதிர்பார்ப்போடு கூட பார்த்து கொண்டிருங்கள். இந்த அன்னாள் வாழ்க்கையில் பாருங்கள், ஒரு பெரிய தீர்க்கதரிசியை கர்த்தர் கட்டளையிட்டதுனாலே அவர் கடைசியில் பாருங்கள், அவர் 27ஆம் வசனத்தில், இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார், ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்புக் கொடுக்கிறேன் என்று அந்த பொருத்தனை அப்படியே அவள் நிறைவேற்றுவதை பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில், என் இருதயம் கர்த்தருக்குள் கலிவுறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞர் மேலும் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் அழகாக ஆண்டரை கொடுத்து துதிக்கிறதை நம்ம பார்க்குறோம். அடுத்து 3ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தியான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவதை பார்க்குறோம். கடைசியில் 8ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவர்களை பிரபுக்களோடைய உட்காரவும் மகிமையிலே சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார், பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகள் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எல்லாத்தையும் இழந்து ஒன்றுமில்லாத நிலைமை கூட நீங்கள் உட்கார்ந்து கொண்டு இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனாலும் கூட உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன், ராஜாக்களிடம் பிரபுக்களை உட்கார பண்ணுகிற தேவன், அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் நிச்சயமாகவே உங்களை உயர்ந்த இடத்துல அவர் வைக்கப் போகிறார். நீங்கள் நினையாத அற்புதமான அதிசயமான காரியங்களை அவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். இந்த அன்னாள் அதை அனுபவபூர்வமாக கண்ணீரோடு கூட ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து அந்த அற்புதத்தை அவர் பெற்றுக்கொண்டார். ஒரு தீர்க்கதரிசியை பெற்றுக்கொண்டார். அவள் கேட்டது ஒன்றே ஒன்று, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை மாத்திரம் கொடுத்தா போதும், உயிரோடு இருக்கனாலும் அதை உமைக்கே தரும்னு சொன்னான். ஆனால் கர்த்தர் பாருங்கள், உலகத்துக்கே ஒரு ஆசிரமான ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் கொடுத்தார். நீங்களும் கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டுக்கொண்டிருக்கலாம், இது மட்டும் நடந்தால் போதும், என் வாழ்க்கையில் வேறு எதுவுமே வேண்டாம் என்று நினைத்து கொண்டிருக்கலாம். நீங்கள் கேட்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக கர்த்தர் நிச்சயமாகவே பதில் தரப்போகிறார். நீங்கள் நினைப்பதற்கு ஜெபிப்பதற்கு அதிகமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக அவர் அற்புதங்கள் செய்ய போகிறார். ஏனென்றால் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே கேளுங்கள், என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தகப்பன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல அவர் உங்களுக்கு இறங்குவார். இந்த உலகத்தில் எல்லோரும் உங்களுக்கு விரதமான அகந்தியான பேச்சு பேசிக் கொண்டிருக்கலாம். இது எப்படி நடக்கும், இதெல்லாம் நடக்குமா என்று சொல்லிக்கூட அகந்தியான கேவலமான பேச்சுக்களை பேசிக் கொண்டிருக்கலாம். அன்னால் பாருங்கள், இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தியான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். நமக்கு விரதமாக பேசுகளுடைய வாய்கள் எல்லாம் அடைக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உங்களை எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்த போகிறார். ராஜாக்களுடன் பிரபுக்களை அவர் உட்கார பண்ணி போகிறார். உங்கள் இருதயம் அதிசயப்படும்படியாக அவர் உங்களுடைய வாழ்க்கையை அவர் நிச்சயமாகவே அற்புதங்கள் செய்ய போகிறார். அதுக்கு பிறகு பாருங்கள், அவள் ஆலயத்தில் ஜெபித்தாலும் கண்ணீரோடு கூட, அதுக்கப்புறம் அவர் துக்கமாக இருக்கவில்லைன்னு நாம் பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் கண்ணீரோடு கூட ஆலயத்தில் ஜெபம் பண்ணி பாருங்கள், பரிசுத்த சந்நிதியில் நீங்கள் கண்ணீரோடு கூட ஜெபித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை நினைத்தருள்வார். உங்களுடைய வாழ்க்கையில் அவர் பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். அதுக்கப்புறம் அவர் கர்த்தரை துதிக்கதை பார்க்கணும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் நீங்கள் நொந்து அநேக பாடுகளான பிரச்சனைகளாலே துக்கத்தோடு கூட கிளேசத்தோடு கூட இருப்பதை விட மறித்து விட்டால் கூட நலமாக இருக்கும் என்று கூட நீங்கள் இந்த இடத்துல இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக உங்களுடைய துக்கங்கள் கண்ணீர்கள் யாவையும் அவர் சந்தோஷமாக மாறப்பண்ண போகிறார். எந்த இடத்துல வெட்கப்பட்டீர்களோ, எந்த இடத்துல அவமானப்பட்டீர்களோ, அதே இடத்தில் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாக பலனை கர்த்தர் உங்களுக்கு அவர் தந்து நிறைவாக நிச்சயமாக உங்களை ஆசிரியக்க போகிறார். அடுத்தாக பார்க்கும்பொழுது இன்றைக்கி பாருங்கள், இது உலக பிரகாரமான ஒரு ஆசீர்வாதம். இதிலே கர்த்தர் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்த உடனே நம்முடைய இருதயம் சந்தோஷப்பட்டு பூரிக்கிறது. ஆனால் வேதத்தில் பாருங்கள்,
பாருங்கள், ஆத்மாவிலே ஒரு பெரிய ரட்சிப்பு கிடைத்த உடனே ஒரு மனிதன் சந்தோஷப்பட்டு கழிவுறுவதை பார்க்குறோம். பிரியமானவர்களே, முதலாவது நாம் தாவீதுடைய அவனுடைய வாழ்க்கையில் அவன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கக்கூடிய அந்த சம்பவத்தை நாம் பார்த்தோம். தாவீதுடைய வாழ்க்கையில் நாம் முதலாவதாக அவனுடைய இருதயம் அதிசயப்படத்தக்கதாக அவன் வாழ்க்கையில் அற்புதங்களை பெற்றுக்கொண்டதை பார்த்தோம். சத்துருக்களுக்கு மத்தியில் அவன் உயர்த்தப்பட்டதை நாம் பார்த்தோம். ரெண்டாவதாக அன்னாள் தன்னுடைய வாழ்க்கையில் அவருடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தீர்க்கதரிசியை பெற்றுக்கொண்டதை நாம் பார்த்தோம். இதெல்லாம் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு தருவார். புதிய ஏற்பாட்டில் ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். அவன் ஆத்மாவில் ஒரு விடுதலை பெற்று பெரிய சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டதை நாம் அடுத்ததாக பார்க்க போகிறோம். சகேயு என்கிற ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். லூக்கா 19ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யனுமாக இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். அப்படி என்பதை நாம் பார்க்கிறோம். இவன் பாருங்கள், அநேக இடங்களில் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்ததை இவன் கேள்விப்பட்டு அவர் எப்படியாவது பார்க்க வேண்டுமே என்று அவனுக்குள்ள ஒரு வாஞ்சி இருந்தது. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்குவதற்காக அவன் வகை தேடினான். அவர் எப்படிப்பட்டவரையா? எல்லா பக்கமும் பயங்கரமாக அற்புதம் நடக்குது. குரல்கள் பார்வையடைகிறாங்க, செவிடுகள் கேட்குறாங்க, முடவர் நடக்கிறாங்க, மருத்துவர் உயிரை எழுப்புறாங்க, பிசாசுகள்லாம் ஓடுகிறதை அவர் எப்படிப்பட்ட ஆண்டவருங்கிறத பார்க்கணுங்கிறதுக்காக அவன் ஆசையோடு கூட ஓடி வருகிறான். அவன் மிகுந்த குள்ளனாக இருந்தபடினால ஜனக்கூட்டத்தில் அவரை பார்க்க முடியாமல் ஒரு பெரிய காட்டத்தி மரத்தில் போய் அவன் ஏறுவதை நாம் பார்க்கிறோம். 5ஆம் வசனத்தில் இயேசு அந்த இடத்துல வந்த பொழுது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேவே, நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறத நாம் பார்க்குறோம். அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷரிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆசைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாக வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். பாருங்கள், இல்லை அருமையான சம்பவம். அந்த வீட்டுக்கு அவன் போன உடனே எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க. இவர் போயும் நாங்களாம் இருக்கிறோம், எங்கள் வீட்டெல்லாம் விட்டுட்டு ஒரு பாவியான மனுஷன் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க இயேசுவை பார்த்து. ஆனால் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தது எதற்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாவிகளை ரட்சிப்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். ஒரு விசை விபச்சாரத்தில் கையங்கலமாக பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை அவரிடத்தில் கொண்டு வரும் பொழுது எல்லோரும் அவரை கல்லிருந்து கொல்லும்படியாக வருகிறார்கள். ஆனால் பாருங்கள், இயேசு என்ன சொல்கிறாருன்னு சொல்லி பார்ப்போம் என்று சொல்லி அவரிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்கும்படியாக அந்த இடத்துக்கு வருகிறார்கள். ஆனால் அந்த நேரத்தில் அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? தலையை குனிந்து கொண்டு விரல்களால் எழுதி கொண்டு அவர் சொல்கிற ஒரு வார்த்தை, உங்களிடத்தில் குற்றமில்லாத எவனோ அவன் முதலாவது இவள் மீது கல்லெறியட்டும் அப்படின்னு சொல்லணும். உடனே அவர் திரும்பி பார்க்குறாரு, ஒருத்தர் கூட அந்த இடத்துல இல்லை, எல்லாருமே போயிட்டாங்க. காரணம் என்ன? எல்லோரும் குறைவுள்ள மனிதர்கள் தான், எல்லோரும் பாவியான மனிதர்கள் தான். நாம் பாவிகளான நம்மளையும் கூட அவர் ரட்சித்து நம்மளோடு கூட அவர் வாசம் பண்ணி நம்மளை பரலோக ராஜ்யத்துக்கு சேர்க்கும்படியாக அவர் இந்த உலகத்துக்கு கடந்து வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, அதற்காக அவர் அடிக்கப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார். நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள், நம்முடைய வியாதிகள், நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாத்தையும் அவர் சிலுவையில் சுமந்தார். சாபமான முழுமுடி அவர் சுமந்தார். எனவே நீதிமான எல்லா பாவிகளை ரட்சிப்பதற்காக நான் வந்தேன்னு சொன்ன கர்த்தர் அந்த சகை வீட்டுக்கு போன உடனே எல்லாரும் இருக்கிறாங்க. இவர் பாவியான மனிதரோடு கூட இருக்கிறாரா? இன்றைக்கி யாராவது பாவியான மனுஷன்கிட்ட பேசினா கூட இவரும் பாவியாக தான் இருக்குமோ நினைப்பாங்க. ஆனால் இயேசு பாருங்கள், எதையுமே நினைக்காதபடி அவர் ரட்சிப்பதற்காக இந்த உலகத்துக்கு வந்தேன் என்று சொல்லி அந்த வீட்டுக்கு கடந்து செல்வதை பார்க்குறோம். அந்த வீட்டுக்கு போய் அந்த மனிதனை குறித்து ஒரு குறையும் சொல்லவில்லை. உன்னை பற்றி ஊரில் கேட்டு பார்த்தேன், நீ அநியாயமாக வட்டி வாங்கிறியாமல் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கியாமன்னு சொல்லி எதுவுமே அவர் குறை சொல்லவில்லை. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே இயேசு வந்த உடனே என்ன நடக்கு பாருங்கள். அந்த சகைவே தன்னுடைய குற்றத்தை எல்லாத்தையும் உணர்ந்து கொண்டு, என் ஆசையை பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், யாரிடத்திலாவது அநியாயமாக வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக நான் திரும்ப கொடுத்துருது ஆண்டவரேன்னு சொல்லி அவனே மனம் கசந்து அவன் சொல்கிறதை பார்க்குறோம். பாருங்கள், இன்றைக்கி நம்மளும் கூட அதிகமாக வட்டி வாங்கி கொண்டிருக்கலாம். நீ அநேக ஜாதியில் கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய்னு கர்த்தர் சொல்லிக்கிறார். ஆனால் வட்டிக்கு கொடாதிருங்கள்னு கர்த்தர் சொல்லிக்கிறார். இன்னும் அநேக குடும்பங்கள் கடன் பிரச்சனால வட்டியும் கட்ட முடியாதபடி தன்னுடைய சொத்தை எல்லாம் இழந்து எத்தனையோ குடும்பங்கள் தற்கொலை நோயாக பெருக்கிறது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்டவர்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்மை செய்யுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்னு கர்த்தர் சொல்கிறார். அப்போ ஏற்பட்ட சத்தியத்துக்குள்ள நம்ம வரும்பொழுது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இவனுக்கு எப்பொழுது அந்த உணர்வு வந்தது பாருங்கள். அது வரைக்கும் அநியாயமாக வட்டிக்கு வாங்கிட்டு இருக்கிறான், தன் குடும்பத்துக்கு சாபத்தை தான் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் இயேசு அந்த வீட்டுக்குள்ளே வந்த உடனே அவன் தன்னை தானே உணர்ந்து எல்லாத்தையும் ஏழைகளுக்கு பாதியை கொடுத்துருதாண்டவரை, யார்ட்டையாவது அநியாயமாக வாங்கினா நாளத்தனையாக திரும்ப கொடுத்துருதாண்டவரேன்னு சொல்கிறான். உடனே இயேசு அவனை பார்த்து சொல்கிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே அப்படின்னு சொல்லதை பார்க்குறான். பெரிய மலர்
நீங்களும் கூட கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம். லஞ்சம் வாங்கி கொண்டிருக்கலாம், ஆண்டுக்கு பிரியமில்லாத அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம். உங்கள் வீட்டுக்கு சாபத்து வேண்டுமா? இல்லை என்றால் அவர் உங்களுக்கு தருகிற பாவமன்னிப்பு நிச்சயம் உங்களுக்கு வேண்டுமா? நீங்களே யோசித்து பாருங்கள். இந்த சகீ எவ்வளோ பெரிய ஒரு அநியாயமாக வட்டி வாங்கின ஒரு மனிதன் அந்த ஒரு நிமிடத்தில் மனம் திரும்பினான். உடனே ஆண்டவர் சொல்கிறார், இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ரட்சிப்பு வேண்டும். அதுதான் ஒரு பெரிய சந்தோஷம். ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யும் என்று தாவீது சொல்வதை நாம் பார்க்கிறோம். இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டால் அது கடைசி வரைக்கும் அந்த சந்தோஷம் அவனுக்குள்ள நிலைத்திருக்கும். ஆம் பிரியமானவர்களே, அதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம். உலக பிராமண காரியங்களை இன்று உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமை உங்களுக்கு தரப்போகிறார். உங்களுடைய ஆத்மாவிலும் ஒரு ரட்சிப்பை அவர் தரப்போகிறார். அந்த ரட்சிப்பு தான் உங்களுடைய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் சமாதான சந்தோஷத்தை கொடுக்க முடியும். என்னுடைய வாழ்க்கையிலும் கூட நான் இந்து குடும்பத்திலிருந்து என்னுடைய பெயர் வைத்திலிங்கம். இப்போ என்னுடைய பேர் இமானுவேல் லிவிங்ஸ்டன். நானும் அநேக நாட்களுக்கு முன்பாக இயேசுவை பற்றி சொன்னாலே எனக்கு வாழ்க்கையில் பிடிக்காது. யாராவது இயேசுன்னு சொல்லிட்டு எங்கள் தெருவுக்குள்ள வந்தாலே என்னையா அவங்களுக்குலாம் ஒரு வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கேவலமாக பேசுவேன், அவதூறாக பேசுவேன். ஆனாலும் கூட ஒரு சில சம்பவத்து நிமித்தமாக பிலீவ் சொன்னதுனால பாதிக்கப்பட்டு அதுக்கு பிறகு அழிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இயேசு சொந்த ரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டேன். அது ஒரு பெரிய சம்பவம். ஆனால் அதுக்கு பிறகு இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நான் சும்மா இருக்காமல் ஞாயிற்றுக்கிழமை எங்கள் சர்ச்சில் சபையின் மூலமாக நடைபெறுகிற ஒரு ஊழியத்தில் நானும் போய் அவங்க கூட சேர்ந்து ஊழியம் செய்வேன். அப்போ நான் +2 முடித்து B.Pharm படித்து கொண்டிருக்கிறேன். படித்து கொண்டிருக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை லீவு கிடைக்கிற நேரம்லாம் அவங்களோடு சேர்ந்து நான் கிராம ஒழியத்துக்கு போவது வழக்கம். இப்படி சென்று கொண்டிருக்கும்போது என்னுடைய வீட்டிலையும் கூட அநேக எதிர்ப்புகள் வந்தது. கிறிஸ்தவர்களே ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சுக்கு போயிட்டு வீட்டில் வந்து அமைதியாக இருக்கிறாங்க. இவன் இதுலேருந்து நம்ம இதுலேருந்து வந்துட்டு நம்ம குடும்பத்தை கேவலப்படுத்துறதுக்குன்னு எல்லா பக்கமும் போயிட்டே இருக்கிறானா, இவன் எங்கேயாவது பெரிய அடிப்படை தான் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு விரோதமாக எத்தனையோ ஜனங்கள் பேசினார்கள். 4 வருஷம் B.Pharm படிப்பை முடிக்க போகிற நேரத்தில், கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் நான் படித்து முடிக்க போகிற நேரத்தில், 1 மாதம் இருக்கிற நேரத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா காலேஜை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்ரூவல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இத்தனையும் கவர்மெண்ட்லேருந்து அவங்க கவுன்சிலிங் மூலமாக தான் என்னை போட்டாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அப்ரூவல் இல்லைன்னு சொல்லி அந்த டைமில் நிறைய காலேஜை க்ளோஸ் பண்ணாங்க அநேக ஆண்டுகளுக்கு முன்பு. அந்த காலேஜில் எங்கள் காலேஜும் ஒரு காலேஜாக இருந்தது. நான் மிகவும் பாதிக்கப்பட்டேன். கடவுளுக்காக ஊழியம்னு சொல்லி போனேன் ஞாயிற்றுக்கிழமை. அப்போ அவங்களாம் சொன்ன மாதிரி இந்த உலகத்தில் கடவுளும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நான் கடவுளுக்காக எல்லா இடத்துலையும் போய் சாட்சி சொன்னேன், எல்லாமே வேஸ்ட்டாக போச்சா, உலகத்தில் கடவுளும் கிடையாது, ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு மனசு ரொம்ப நொந்து போய், என்னையா கடவுள் இவ்வளோ பெரிய நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் என் படிப்பே என்னை விட்டு போயிட்டேன், இப்போ இந்த கடவுளை கும்பிட்டதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வேதனையோடு கூட இருந்தேன். இதெல்லாம் ஒரு கடவுளா, எல்லா கடவுளை போல தான் நீங்களே இருக்கிற ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். அந்த நேரத்தில் பாருங்கள், எனக்குள்ளே ஒரு தற்கொலை ஆவி. இந்த வீட்டுக்கு போனால் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, அவங்க சொன்ன மாதிரியே நடந்து போச்சுன்னு சொல்லி எங்கேயா போய் சாக வேண்டியது தானே, படிப்பு தான் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனசு வேதனைப்பட்டு யார் முகத்தில் இனிமேல் மலைக்க முடியாத கடவுள்னு நம்பி வந்ததுக்கு நான் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலையே, நான் படிப்பு முடிச்சு விட்டு வெளிநாட்டில் போய் நல்ல சம்பளம் வாங்கணும், நல்ல குடும்பத்தில் இருக்கணும்னு நினச்சிட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன். மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம் அப்போமே. அதை முடிச்சுட்டு நான் வெளிநாட்டு போனால் நினச்சிட்டு இருக்க நேரத்தில் காலேஜ் க்ளோஸ் பண்ண உடனே நான் மிகுந்த ஒடுக்கப்பட்டேன். இருப்பதை விட மறுத்து விட்டால் நலமாக இருக்குன்னு நினைத்தேன். அந்த நேரத்தில் ஒரு தற்கொலை ஆவி எனக்குள்ளாய், நீ பேசாமல் செத்துருன்னு சொல்லி என்னை இது பண்ணுச்சு. திருநெல்வேலி பேட்டையில் அந்த காலேஜ் ஒரு காட்டில் இருக்குது. நீங்கள் அநேகர் கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த காட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்குது. நானும் சரி தற்கொலை பண்ணிவிடுவோம் என்று அதில் குதிப்பதற்காக நான் இருந்தேன். ஏன்னா வீட்டுக்கு போனால் எல்லாரும் என்னை பார்த்து கேள்வி கேட்பாங்க. சொந்தக்காரங்க எல்லாருமே இவன் கடல்னு போனான் பாரு இப்படி ஆகி போயிட்டான்னு சொல்லி சொல்லுவாங்கன்னு சொல்லி, யாருக்கும் என்னையால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லி நான் சாகிறதுக்காக அந்த இடத்துக்கு போனேன். ஆனால் அந்த நேரத்தில் பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன். அந்த காதேஸ் வனந்தரத்தில் கர்த்தருடைய சத்தம் கேட்குமா, அதே போல் அந்த வனந்தரமான பகுதியிலேருந்து ஒரு சத்தம் கேட்டது, மகனே நீ சாகக்கூடாது, நீ எனக்கு வேண்டும், நீ எனக்கு வேணும் என்று ஒரு சத்தம் கேட்டுச்சு. நான் ஏதோ மனப்பிரமையாக இருக்கும், யாரோ சும்மா பேசுகிறாங்க, உங்களுக்கு ஏதோ காட்டுக்குள்ளே யாரையா பேச போகிறேன்னு சொல்லி சுற்றி பார்க்குறேன், ஒருத்தரையுமே காணும். மறுபடியும் அந்த சத்தம், மறுபடியும் நான் சாக போகிற நேரத்தில் மறுபடியும் அந்த சத்தம் கேட்குது, மகனே நீ சாகக்கூடாது, நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த சத்தம். என் நிலைமையில இருந்து பார்த்தா தெரியும் ஆண்டவரே எவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் மாட்டி இருக்கிறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கடவுள் சொன்னார், இதே போல் அழிந்து போகிற ஆத்மாக்கள் எத்தனையோ பேர் உண்டு, தற்கொலை நோக்கி ஓடுகிற எத்தனையோ ஜனங்கள் உண்டு. அப்படிப்பட்ட ஜனங்களுக்காக நீ ஜெபி, அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில் நான் உன்னை பயன்படுத்துவேன், நீ எனக்காக வேண்டும், என்னுடைய ஊழியத்துக்காக நீ வேணும் என்று கர்த்தர் சொன்னார். நானும் எல்லாத்தையும் இழந்து இருக்கிறேன். ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டு பாருங்கள், நீ ஊழியத்துக்கான்னு சொன்னார். ரொம்ப வேதனையாக இருந்தது. வீட்டுக்கு போனால் எல்லோரும் கேள்வி கேட்பாங்க, நான் என்ன பண்ணுவேன், சாக போகிறான்றவரேன்னு சொல்லி சொன்னேன். நீ சாகக்கூடாது, வீட்டுக்கு போ, நீ யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லி சொன்னார். அதே மாதிரி நான் வீட்டுக்கு போனேன், யாரும் ஒரு வார்த்தை கூட கேட்கல. கர்த்தருடைய பிரதான கிருபையினால் சில வருடங்கள் ஆச்சு. எனக்குள்ளே ஆனால் ஒரு வாஞ்சம் மட்டும் இருந்தது, ஐயோ இந்த படிப்பை படிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையாக இருக்கும். எங்கே போனாலும் வேலைக்கு போனாலும் நீ +2 தானே முடிச்சிருக்கிற, அதான் B.Pharm ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலையே, நீ +2ன்னு சொல்லுப்பா, B.Pharmனு சொல்லாத அப்படின்னு சொல்லி என்னை கேவலமாக பேசுவார்கள். எனக்கு எப்படி அண்ணால் பாருங்கள், அவருடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மனக்லேசம்லாம் இருந்தாலோ அதே போல் 2 வாழ்க்கையும் கூட அந்த படிப்பு இல்லாதனால ரொம்ப வேதனைப்பட்டேன். ஆனால் பாருங்கள், சில வருடங்கள் ஆச்சு.
அவர் உமது மன விருப்பத்தின்படியே உமக்கு தந்தரலாம் என்ற வார்த்தையின்படி கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாரு அவர் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் உனக்கு அருள் செய்வார் என்ற வேதம் சொல்லுகிறபடி என்னுடைய வாழ்க்கையில் பாருங்கள், அநேக வருடங்கள் கழித்து இனிமேல் அந்த படிப்பை குறித்து நினைக்கவே கூடாது, நம்ம வாழ்க்கை இப்படி தான் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பர் ஒருவர் ஃபோன் பண்ணார். என் நம்பர் பாருங்கள், நிறைய நம்பர் மாற்றிட்டேன் அந்த நேரத்தில் பிரச்சனைகள் நிமித்தமாக. ஆனாலும் கண்டுபிடிச்சி என் நம்பருக்கு அடித்து, பிரதர் உங்களுக்கு கோர்ட்லேருந்து ஆர்டர் வந்திருக்குது, ஃபைனல் இயர் மட்டும் நீங்கள் திரும்ப எழுதினா போதும், படித்தா போதும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆர்டர் வந்தது. கேட்கும் பொழுது என் இருதயம் சந்தோஷப்பட்டது. நான் பிஃபார்மையாவது சரி பாஸ் ஆகி படிச்சுட்டோன்னு ஒரு பேருக்கு படிச்சலாம்னு நினச்சேன். அதுக்கு பிறகு எம்ஃபார்ம் படித்து பிடிகேஜி படித்து கத்திரத்தில் பாருங்கள், நான் ஒன்றை கேட்டேன், ஆனால் 2 மடங்கு எனக்கு அதிகமாகவே கற்றுக் கொடுத்தார். பிரியமானவர்களே, நீங்களும் கூட அநேக காரியங்களை இழந்து தோல்வியின் வழியாக கடந்து கொண்டிருக்கலாம். என் வாழ்க்கை முழுவதும் இப்படியாக தோல்வியை வழியாக தான் போய்விடுமா, என் வாழ்க்கையில் வெற்றியே வராதா, இதோ எத்தனையோ பேர் அநியாயம் பண்ணுகிறார்கள், அக்கிரமம் பண்ணுகிறார்கள், எல்லோரும் நன்றாக இருக்கிறார்களே, ஆனால் என்னுடைய வாழ்க்கை மாத்திரம் இப்படி இருக்கிறதே, நான் கர்த்தரை தேடுகிறேன், என்னுடைய இருதயம் மாத்திரம் இப்படி இருக்கிறதே நீங்கள் நினைக்கலாம். கர்த்தரை தேடுகிறவங்களுடைய இருதயம் மகிழ்ந்து களி கூறக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்யப்படுகிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிற போது இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பியது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். நீங்களும் கூட இதுவரைக்கும் கர்த்தருக்கு காத்திருக்கலாம். அவர் உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல, உங்கள் இருதயம் பூரிப்பாக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்யப்படுகிறார். பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலும் கூட கிரைக்கக்கூடாத அநேக அதிசயங்கள் அவர் வாழ்க்கையில் செய்திருக்கிறார். ஊழியமே வேண்டாம் என்று நினைத்த எனக்கும் கூட இப்பொழுது உங்கள் மத்தியிலே இந்த வார்த்தையை பேசும்படியான ஒரு ஊழியக்காரனாக கூட கர்த்தரை மாற்றியிருக்கிறார். அந்த ஆண்டவர் உங்களுடைய மன விருப்பங்கள் யாவற்றையும் அவர் நிறைவேற்றப் போகிறார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். எனவே நிச்சயமாகவே உங்களுக்கு முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நாம் எல்லோரும் தலைகளை தாழ்த்தி நான் ஜபிக்கலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாட்களும் கூட கேட்ட சத்தியத்தின்படி உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று சொன்னீரப்பா. அதே போல் உங்களுடைய பிள்ளைடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் இனிமேல் என் வாழ்க்கை இப்படி தான் போய்விடுமா, கடைசி வரைக்கும் என் வாழ்க்கை இப்படி தானா என்று மனதிலே ஆண்டவரை குழப்பத்தோடு கூட வேதனைகளோடு போராட்டத்தோடு கூட யார் யார் இருக்கிறார்களோ, இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யுங்கப்பா. தாவீதுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஆலயத்திலே அவன் தங்கியிருப்பதே நாடினேன்னு சொன்னான். அவருடைய வாழ்க்கையில் சிறையிருப்பை மாற்றின தேவன் அன்னருடைய வாழ்க்கையில் ஒரு குழந்தை கொடுத்தால் போதும், தீர்க்கதரிசியே நீர் கொடுத்திர கர்த்தாவே. அதே தேவன் இன்றைக்கும் அடியனுடைய வாழ்க்கையிலும் கூட பிஃபார்ம் படிப்பே நான் படிக்க முடியுமா நினைச்ச என்னுடைய வாழ்க்கையில் அன்னவரை எம்ஃபார்ம் முடித்து பிடிகேச்சும் முடிக்க நீ கிருபை செய்திருப்பா. அதே தேவன் இன்றைக்கும் உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எது எது நடக்காது என்று ஏங்கி கொண்டிருக்கிறாரோ இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வீராக. வியாதிகள் பலவீனங்கள் மாறட்டும், திருமண காலத்தில் அற்புதம் நடக்கட்டும், குழந்தை பாக்கியத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பீராக, வேலையில் ஒரு உயர்வை கொடுப்பீராக. நிரந்தரமான ஒரு வேலை இல்லைன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு நிரந்தரமான வேலைக்கான வழிகளை நீ உருவாக்க போகிற கிருபைகளுக்காக சோத்திரமாப்பா. ஹல்லேலூயா, நீ ஜீவனுள்ள தேவனப்பா. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீ அதிசயமான காரியங்களை செய்ய போகிற கிருபைகளுக்காக சோத்திரம். எல்லா துதிகன மகிமையும் உமக்கே செலுத்துறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.